जय ओम विष्णुपाद परिव्राजकचार्य परमहंस अष्टोत्तर श्री श्रीमद हिज डिवाइन ग्रेस अभय छन्ना अरविंद भक्ति वेदांत स्वामी शील प्रभुपाद की जय। इस्कॉन फाउंडर आचार्य, बीबीटी फाउंडर आचार्य, सेवियर ऑफ द होल वर्ल्ड, जगत गुरु शील प्रभुपाद की, ग्रंथराज श्रीमद् भागवतम की, अनंत कोटि वैष्णव वृंद की जय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवत्युत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। रीडिंग फ्रॉम श्रीमद् भागवतम फर्स्ट कैंटो 15th chapter. பேரு பாண்டவர்களின் துறவு. 39th verse 39வது பதம். ஃபேன் வேணும். ஓகே, எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. So 39th verse. மதுராயாம் ததா வஜ்ரம், மதுராயாம் ததா வஜ்ரம் शूरसेन पतिं ततः, शूरसेनपतिं ततः प्राजापत्यां निरूप्येष्टिं, प्राजापत्यां निरूप्येष्टिं अग्नीन् अपीबत् ईश्वरः, अग्निनपीबदीश्वरः। मथुरायां तथा वज्रं शूरसेनपतिं ततः प्राजापत्यां निरूप्येष्टिम् 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 अग्निनपीबदीश्वरः। माताजी வேற யாராவது படிக்கிறீங்களா? मथुरायां तथा वज्रं शूरसेनपतिं ततः प्राजापत्यां निरूप्येष्टिम् अग्निनपीबदीश्वरः. वर्ड टू वर्ड मीनिंग. ओके. मथुरायां मथुराविल, तथा மேலும், वज्रम वज्रனை, शूरसेनपतिं
சூரசேன நாட்டுக்கு அரசர். ததஹ அதன் பிறகு பிராஜாபத்திய யாகம் நிரூப்ய செய்து இஷ்டிம் இலக்கு அக்னீன் அக்னி அபிபத் தமக்குள் வைத்தார் ஈஸ்வரர் சாமர்த்தியமாக. டிரான்ஸ்லேஷன். பிறகு அவர் அனிருத்தரின் மகனான, அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பேரன் வஜ்ரனை சூரசேன நாட்டின் அரசராக மதுராபுரியில் அமர்த்தினார். அதன் பிறகு யுதிஷ்ட மகாராஜன் ஒரு பிராஜாபத்திய யாகத்தை செய்து குடும்ப வாழ்வை கைவிடும் துறவரத்தீயை தமக்குள் ஏற்றி வைத்தார். ரிப்பீட் பண்ணுங்க. பிறகு அவர் அனிருத்தரின் மகனான, அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பேரன் வஜ்ரனை சூரசேன நாட்டின் அரசராக மதுராபுரியில் அமர்த்தினார். அதன் பிறகு யுதிஷ்ட மகாராஜன் ஒரு பிராஜாபத்திய யாகத்தை செய்து குடும்ப வாழ்வை கைவிடும் துறவரத்தீயை குடும்ப வாழ்வை கைவிடும் துறவரத்தீயை தமக்குள் ஏற்றி வைத்தார். பொருளுரை. யுதிஷ்ட மகாராஜன் பரீட்சித் மகாராஜனை ஹஸ்தினாபுர அரியாசனத்தில் அமர்த்திய பின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பேரனான வஜ்ரனை மதுராவில் அரசராக நியமித்தார். அதன் பிறகு அவர் துறவு வாழ்வை ஏற்றார். குணத்தையும் செயலையும் அடிப்படையாக கொண்ட 4 சமூக பிரிவுகளும் 4 ஆன்மீக பிரிவுகளும் வர்ணாசிரம தர்மம் எனப்படுகிறது. வர்ணாசிரம முறைதான் உண்மையான மனித வாழ்வின் துவக்கமாகும். இம்முறையை நன்கு பாதுகாத்து வந்த யுதிஷ்ட மகாராஜன் பரீட்சித் மகாராஜனிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்து தக்க சமயத்தில் துறவரம் ஏற்றார். விஞ்ஞானபூர்வமான வர்ணாசிரம முறை மனித வாழ்வை 4 சமூக பிரிவுகளாகவும் 4 ஆன்மீக பிரிவுகளாகவும் வகுத்துள்ளது. ஒருவர் எந்த சமூக பிரிவை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாசி ஆகிய ஆன்மீக வாழ்வு நிலைகள் அனைவராலும் பின்பற்றப்பட வேண்டியவையாகும். இன்றைய அரசியல்வாதிகள் மிகவும் வயதான பருவத்திலும் சுறுசுறுப்பான வாழ்விலிருந்து ஓய்வு பெற விரும்புவதில்லை. ஆனால் யுதிஷ்டிர மகாராஜன் அடுத்த வாழ்வுக்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வதற்காக சீரிய அரசர் என்ற முறையில் சுறுசுறுப்பான நிர்வாக பொறுப்பிலிருந்து தன்னிச்சையாகவே விலகி கொண்டார். எல்லோருடைய வாழ்விலும் கடைசி 15 அல்லது 20 ஆண்டுகளை வாழ்வின் உயர்ந்த பூர்ணத்துவத்தை அடைவதற்காக பகவானின் பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்தும் வகையில் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். வாழ்நாள் முழுவதையும் பௌதீக செயல்களிலும் பௌதீக இன்பத்திலும் கழித்து விடுவது பெரும் முட்டாள்தனமாகும். ஏனெனில் பௌதீக சுகத்திற்கான பலன் நோக்கு கருமங்களிலேயே மனம் ஆழ்ந்திருக்கும் வரை பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பில்லை. வாழ்வின் மிக உயர்ந்த பூர்ணத்துவமான பரமபதத்தை அடையும் கடமையை யாரும் அலட்சியம் செய்துவிடக்கூடாது. இது தற்கொலைக்கு சமமாகும். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे.
ஸோ இந்த சாப்டர் பாண்டவர்களின் துறவை பற்றி சொல்லியிருக்கு. யுதிஷ்ட மகாராஜ் போர் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தார். நாட்டினுடைய முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் ப்ளஸ் மக்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக நல்ல ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கும்போது விதுரர் வந்தார். விதுரர் எங்கே போயிருந்தார்? குருக்ஷேத்ரா போகிறப்போ அவர் வந்து யாத்திரைக்கு போயிருந்தார். ஏன்னா அவருக்கு ஈடுபாடு இல்லை அதில். ப்ளஸ் துரியோதனன் வந்து ரொம்ப அவதூறாக பேசிட்டார். ஸோ அதனால் ரொம்ப ஊண்டாச்சு. வெளிப்புறமாக உள்புறமாக அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா இதுதான் சான்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரிப் போயிட்டு ரிட்டன் வந்ததுக்கப்புறம் திருதராஷ்டிராவையும் காந்தாரியையும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணார், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கொடுத்தாரு. அதில் அவங்களும் துறவை எடுத்துட்டாங்க. ஸோ இமயமலைக்கு போயிட்டாங்க. அதனால் யுதிஷ்ட மகாராஜர் ரொம்ப அஃபெக்ட் ஆனார். சரி, அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு அர்ஜுனரை வந்து துவாரகைக்கு அனுப்பிச்சார் கிருஷ்ணா கிட்டே கேட்குறக்கு. ஏன்னா அதுதான் ஸ்பிரிச்சுவல் பாதைன்னா அதுதான். அத்தாரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்க அது கேட்போம். பிரபுபாதர் என்ன சொல்கிறாரு அதை ஃபாலோ பண்ணுவோம். எனக்கு ஒன்று தோணுச்சு, எனக்கு என்ன தோணுதோ நான் அதுதான் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல். ஸோ அத்தாரிட்டி, பாண்டவர்களுடைய அத்தாரிட்டி, நம்ம எல்லாருடைய அத்தாரிட்டி கிருஷ்ணா கிட்ட கேட்குறக்கு அடுத்து நான் இங்கே என்ன பண்ணணும். ஏன்னா நாரதமுனி ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாரு, இவங்கெல்லாம் துறவு சன்னியாசி ஆனப்போ, காந்தாரி அவங்கெல்லாம் இமயமலைக்கு போனப்போ நாரதர் சொன்னார், கவலைப்பட வேண்டாம், எல்லாமே பகவானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க எப்படி இருப்பாங்க, இமயமலைக்கு போய் சாப்பாடு எங்கே கிடைக்கும், அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம், பார்த்துக்குவாங்க. ஸோ கிருஷ்ணா இருக்கிற வரையும் நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போது அர்ஜுனர் அனுப்பிச்சி வச்சார். அர்ஜுனர் 7 மாதம் ஆகியும் திரும்பி வரல. ஸோ ஒரு டவுட் வந்துச்சு. அதாவது பேட் சைன்ஸ் எல்லாம் இருந்துச்சு வெளியே. இயற்கையுடைய அந்த சூழ்நிலையை பார்த்தாலே தெரியும் நிறைய அந்த மாதிரி. அந்த சயின்ஸை நோட் பண்ணதுமே தெரிஞ்சு, கலியுகம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கலியுகம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிருஷ்ணர் போனதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும், அது அவங்களுக்கு தெரியும். ஸோ அவர் டவுட் வந்துருச்சு. அர்ஜுனரும் திரும்பலை. வெளியெல்லாம் அந்த மாதிரி சீட்டிங், பொய் பித்தலாட்டம், கோபம், எல்லா விதமான கெட்ட விஷயங்களும் வெளியே பார்க்க முடிஞ்சுது. அப்போயே இவருக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் அர்ஜுனர் வராரு, திரும்ப வராரு, வந்து சொல்லார், இல்லை கிருஷ்ணர் ஸ்வதாமம் போயிட்டாரு. அது கேள்விப்பட்டதுமே அரசியலில் எவ்வளோ ஆக்டிவாக இருந்தாரோ யுதிஷ்டர், சூப்பர் ஆக்டிவாக இருந்தார் அது வரையும், போர் முடிஞ்சதுக்கப்புறமும். அது கேள்விப்பட்டதுமே டிசைட் பண்ணிட்டாங்க, ஓகே நம்ம ஜாப் முடிஞ்சிருச்சு. குந்தி மகாராணி தன்னுடைய மனசை கிருஷ்ணா மேலே இன்னும் டீப்பாக மனசை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பாண்டவர்கள்லாம் ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. யுதிஷ்ட மகாராஜ் துறவு எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா அரேஞ்ச்மெண்ட், ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிவிட்டு அவரும் ரெடி ஆகிறாரு. ஸோ ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிவிட்டு திருதராஷ்டிராவும் காந்தாரியும் போன மாதிரி அவங்க திடீர்னு போகலை. ஏன்? அப்படியே விட்டு போயிருக்கலாம். சன்னியாசனா ஜஸ்ட் அப்படியே. ஏன்னா அவங்கெல்லாம் நரதேவர்கள். அதாவது கிருஷ்ணா வந்து இந்த பூமியில் மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை கிருஷ்ணாவுடைய சார்பாக இவங்க பண்ணுறாங்க. ஸோ ராஜாவை வந்து நரதேவர்கள்னு சொல்லுவாங்க. தேவர்கள் ஆனால் நர ரூபத்தில், மனித ரூபத்தில் இருக்காங்க. ஸோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பொறுப்பு இருக்குது, ரொம்ப பெரிய பொறுப்பு. என்ன பொறுப்பு? வருணாசிரமத்தை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண வச்சுட்டு எல்லாரையும் வைகுண்டத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு உண்டான ரொம்ப பெரிய பொறுப்பு, ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ்க்கு உண்டான பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. அப்படி விட்டுட்டு போக முடியாது. ஸோ அவங்கள மாதிரியே யாருக்கு தகுதி இருக்கோ, யார் இருக்காங்களோ அவங்க குடும்பத்துலேயோ இல்லை வேறு எங்கேயாவது அவங்கள நியமிச்சுட்டு தான் போகணும். ஸோ ஹஸ்தினாபுரம் வந்து வேர்ல்டுனுடைய கேபிட்டல். 5000 வருஷம் முன்னாடி எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரி கீழே பல நாடுகள் இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு நாட்டுகளுக்கும் ராஜா இருப்பாங்க. ஸோ இந்த பூமி, அதாவது பாரத வருஷாவுக்கு தலைவராக இருந்தது மகாராஜ் யுதிஷ்டர். ஹஸ்தினாபுரம், டெல்லியோடைய ஒரு பங்கு ஹஸ்தினாபுரம். ஸோ அந்த இடத்துல இவரை பரீட்சித் மகாராஜை சாம்ராட்டாக நியமிச்சுட்டு போகிறாரு. ஸோ பரீட்சித் மகாராஜ் யார்? அர்ஜுனருடைய பேரன். ஸோ யுதிஷ்டருடைய தம்பி அர்ஜுனர். அர்ஜுனருக்கும் சுபத்ராவுக்கும் பிறந்தவர் அபிமன்யு. அபிமன்யுக்கு உத்தராவுக்கும் பிறந்தவர் பரீட்சித் மகாராஜ். கிருஷ்ணர் தான் காப்பாற்றினார் கருவில். ஸோ அவருக்கு எல்லா விதமான புனிதமான குவாலிட்டிஸ் இருக்கும். ராமருடைய, கிருஷ்ணருடைய, எல்லா தேவர்களுடைய எல்லா குவாலிட்டி இருக்குதுன்னு பார்த்தனால அவரை நியமிச்சாச்சு. சரி, ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. இன்னொரு வேலையும் இருக்குது. மதுராங்கிறது வந்து
இன்னொரு முக்கியமான சிட்டி. எப்படின்னா டெல்லி மும்பை மாதிரி. டெல்லி வந்து நாட்டினுடைய கேபிட்டல்னால் மும்பை ஃபினான்ஷியல் கேபிட்டல்னு சொல்லுவாங்களே, பொருளாதார தலைநகரம். அந்த மாதிரி ஹஸ்தினாபுரம், மதுரா. ஸோ டெல்லியை பார்த்துக்கிட்டாச்சு. அடுத்தது மும்பை மாதிரி இருக்கக்கூடிய மதுராவை யார் பார்த்துக்கிறது? அப்போது வஜ்ரன். வஜ்ரா யார்? கிருஷ்ணருடைய கொள்ளு பேரன். அதாவது கிருஷ்ணாவுக்கும் ருக்மிணி தேவிக்கும் பிறந்தவர் பிரத்யும்னர். பிரத்யும்னாக்கும் ருக்மவதி தேவிக்கும் பிறந்தவர் அனிருத்தர். அனிருத்தருடைய பையன் வஜ்ரன். ஸோ வஜ்ரனை வந்து மதுராவில் நியமிச்சுட்டு போகிறாரு. அதாவது சூரசேனா கிங்டம்னு மதுராவுடைய பேர். ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, கிருஷ்ணருடைய தாத்தா அதாவது வசுதேவா அவருடைய அப்பா பேர் வந்து சூரசேனா. ஸோ அங்கே நியமிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சந்நியாசம் இதுக்கு போகிறாங்க, இமயமலைக்கு போகிறாங்க. ஸோ இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் வந்து அதை கேட்டதுமே தர்மராஜர் வந்து அந்த கடமையை விட்டுட்டு அடுத்த நிலைக்கு போகிறாருன்னா, ஒரு வாக்கியம் இருக்குது, கிருஷ்ணே ஸ்வதாமோபகதே. சொல்லுங்கள், சேன் பண்ணுங்கள். கிருஷ்ணே ஸ்வதாமோபகதே தர்ம ஜானாதிபிஸ் சஹ கலௌ நஷ்டதிருஷாமேஷ புராணார்கஹ அதுனோதிதஹ. அதாவது கிருஷ்ணா ஸ்வதாமம், கிருஷ்ணருடைய ஸ்வதாமம் எது? கோலோக விருந்தாவன். ஸோ ஸ்வதாமே உபகத்தே, ஸ்வதாமத்துக்கு போனதுக்கப்புறம் தர்ம ஞானம் ரெண்டும் ஆதிபிகி ப்ளஸ் எல்லா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் அவர் கூட போயிடுச்சு. எல்லாமே கிருஷ்ணாவோட எனர்ஜி தான். பட் அவர் அவதாரத்தினுடைய பர்பஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப போகிறாரு. கிருஷ்ணானா நம்ம வெறும் கிருஷ்ணாவை மட்டும்தான் பார்ப்போம், அவருடைய எனர்ஜியும் சேர்த்து பார்க்கணும். மெட்டீரியல், ஸ்பிரிச்சுவல். நம்மளுக்கு தான் மெட்டீரியல், ஸ்பிரிச்சுவல். கிருஷ்ணாவுக்கு எல்லாமே ஸ்பிரிச்சுவல். நம்ம இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் இருக்கிறோம். அது மெட்டீரியல் வேர்ல்டில் ரொம்ப பல ஜென்மமாக இருக்கிறனால அதனுடைய தாக்கம் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டையும் பிரித்து பார்க்கணும் ஆன்மீகத்தில் ஆரம்பத்தில். ஸோ கிருஷ்ணருடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி என்னெல்லாம்? அது தர்மா ஞானம் ரெண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ போயிட்டாருன்னா நம்மளெல்லாம் கைவிட்டுட்டு போயிட்டாரா? தர்மமும் ஞானமும் எடுத்துகிட்டு போனால் அப்புறம் கலியுகத்தில் எல்லாத்தோடைய நிலைமை என்ன? கிருஷ்ணா அப்படி போக மாட்டார். அடுத்த வரி பாருங்கள், தர்ம ஜானாதிபி சக கலௌ நஷ்டதிருஷாமேஷ. கலியுகத்தில் கண்டிப்பாக நஷ்ட திருஷ்டி எல்லாருக்கும் உண்டாகும், இருட்டு. ஏன்னா கிருஷ்ணர் சூரியன் போயாச்சுன்னா இருட்டு இல்லையா? அதனால் அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக புராண அர்க்க அதுனோதித்தக, சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய பாகவத புராணத்தை அதுனோதித்தக, அது இப்போ தான் உதிச்சிருக்கு. ஸோ கிருஷ்ணர் ஒரு ரூபத்தில் போகிறாரு, இன்னொரு ரூபத்தில் வராரு. அதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். ஸோ தர்ம ஜானாதிபி, தர்மமே எடுத்துகிட்டு போயிட்டாரு. இப்போ யுதிஷ்டர் யோசிக்கிறாரு, தர்மமே போயாச்சு, இந்த தர்மராஜருக்கு இங்கே என்ன வேலை? ஸோ அவரும் வந்து இந்த டியூட்டியிலேருந்து ரிட்டையர் ஆகிறாரு. இப்போது வர்ணாசிரமத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக இதில் இந்த பொருளுரையில் சொல்லப்பட்டிருக்கு. வர்ணாசிரமம் வந்து 4 வர்ணம் 4 ஆசிரமம். என்னெல்லாம்? வர்ணம்னா என்ன? சோஷியல் ஆர்டர்னு சொல்லுவாங்க, சமூக பிரிவு. இந்த பர்பட்டில் இருக்குது 4 விதமான சமூக பிரிவு, 4 ஆன்மீக பிரிவு. சமூக பிரிவு என்னெல்லாம்? பிராமணா, க்ஷத்ரியா, வைஷ்யா, சூத்ரா. ஆன்மீக பிரிவு பிரம்மச்சாரி, கிரஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசி. ஸோ பிராமணா வந்து பாட்டனம் படிக்கணும், டீச் பண்ணணும். எப்பயுமே இன்டலெக்சுவல் இதில் வேதம் படித்து மக்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ப்ராசஸில் இருக்கிறனால டைம் இல்லை ஏர்ன் பண்ணுறதுக்கு. ரொம்ப பிஸி, இன்டலெக்சுவலாக ரொம்ப பிஸி, அறிவுபூர்வமாகவே இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு சம்பாதிக்க டைம் இல்லை. அப்போ அடுத்து வராங்க சத்திரியா. சத்திரியாவுக்கு வந்து எல்லாம் சம்பாதிச்சு டேக்ஸ் கட்டுவாங்க. சத்திரியர் எல்லாருமே நல்லா இருக்காங்களா? பிராமணர்கள், பிரஜைகள் எல்லாருமே, அனிமல்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்களான்னு சத்திரியா பார்த்துக்குவாங்க. பிராமணாவை மெயின்டைன் பண்ணுறது, மக்களுக்கு என்ன ப்ராசஸ் கொடுக்கணும் அது எல்லாமே சத்திரியர்கள் பார்த்துக்குவாங்க. அடுத்து வைஷ்யர்கள் வந்து கிருஷி, கோரக்ஷ, வாணிஜ்யம், ஃபார்மிங் பண்ணுவாங்க, அனிமல் ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ணுவாங்க, கண்ட்ரிக்கு பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதை ராஜா கொடுப்பாங்க, ராஜா அதை கரெக்டான வழியில் அதை யூஸ் பண்ணுவாங்க. கடைசியாக சூதரர்கள். இந்த 3 குவாலிட்டி இல்லாதப்போ அவங்க சூதரர்கள். மிச்சம் எல்லா வர்ணத்துக்கும் சேவை பண்ணணும். இப்போது இது 4மே ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிரபுபாத் சொல்கிறாரு, ஒரு பாடி நல்லா செயல்படணுன்னா மூளை ஷார்ப்பாக இருக்கணும். ஆனால் மூளை ஷார்ப்பெல்லாம் எங்கேயும் வேலை தர மாட்டாங்க. கரெக்டாக
நம்ம என்ன வேணால் பண்ணலாம், இன்டர்வியூலே இதாகிடும். ஸோ மூளை பிரெயின் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அடுத்து கை ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ஒரு சின்ன இந்த புக்கு கூட தூக்க முடியாது, கையில் மசில் ஸ்ட்ரென்த் இல்லை, போன் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா. அப்போ மூளை யார்? பிராமணர்கள். அது மட்டும் இருந்தால் போதாது, கையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சின்ன சின்ன வேலை பண்ணுறதுக்கு எது பண்ணுறா இருந்தாலும் கை வேணும் இல்லையா? ஸோ சத்திரியர்கள் அவங்களும் முக்கியம். அடுத்து வைஷ்யர்கள், பகவானுடைய வயிறு. ஸோ வயிற்றுக்கு சாப்பாடு போடலன்னா உடம்புக்கு சக்தி கிடைக்காது இல்லையா? ஸோ வைஷ்யர்கள் அவங்களும் முக்கியம். இப்போ இது மூணும் இருந்து நடக்க முடியாமல் போச்சுன்னா சின்ன சின்ன விஷயம் கூட பண்ண முடியாது. இங்கேருந்து அங்கே போக முடியாது, ஈவன் வாஷ்ரூமுக்கு கூட போக முடியாது கால் சரியில்லைன்னா. ஸோ காலும் முக்கியம். ஸோ இது நாலும் பகவானுடைய உடல், இது நாலுமே முக்கியம். இவங்க நாளுக்கும் மெட்டீரியல் டியூட்டிஸ் வேணால் வேறையாக இருக்கும். இந்த 4 வருணமும் எதுக்குன்னு கேட்டால் பாடியை ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணுறக்கு. இன்றைக்கி மாதிரி பணத்தை நிறைய சேகரித்து பணம் சாப்பிட முடியாது, கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். பிரபுபா சொல்கிற மாதிரி 2-3 சப்பாத்தி தான் சாப்பிட முடியும், அதுக்கே இவ்வளோ பணம். தேவையான அளவுக்கு சேகரிக்கணும். எதுக்குன்னு கேட்டால் அடுத்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறக்காக வருணத்தை கிருஷ்ணா அமைச்சிருக்காரு. ஸோ கிருஷ்ணா சொல்கிறார், சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகஷ. ஸோ எண்ணமும் செயலுக்கும் தகுந்த மாதிரி அப்படின்னு இந்த பர்பட்டில் இருக்குது. ஸோ டியூட்டி வேணால் வேறையாக இருக்கலாம், மெட்டீரியல் டியூட்டி. ஆனால் இந்த 4 வருணத்துக்கும் ஆசிரமம் ரொம்ப முக்கியம், கம்பல்சரி. நான் சூத்ரன், எனக்கு பிரம்மச்சாரி கிரச வானப்பிரச சன்னியாசி எல்லாம் எனக்கு அப்ளை ஆகாது, நான் பண்ணணும்னு கிடையாது. அப்படி இல்லை, பிராமணாவும் பண்ணும், சத்திரியாவும் பண்ணும், வைஷ்யாவும் பண்ணும், சூத்ராவும் பண்ணும். ஸோ இதில் ஃபாண்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் ரீடிங்கே ரொம்ப கஷ்டம். ஸோ 4 ஆன்மீக பிரிவுகளும் வகுத்துள்ளது. ஒருவர் எந்த சமூக பிரிவை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் பிரம்மச்சாரி, கிரஸ்தன், வானப்பிரஸ்தன் மற்றும் சந்நியாசி ஆகிய ஆன்மீக வாழ்வு நிலைகள் அனைவராலும் பின்பற்றப்பட வேண்டியவை ஆகும். அப்புறம் இன்றைக்கி பொலிட்டீஷியன்ஸ் பற்றி. இன்றைய அரசியல்வாதிகள் மிகவும் வயதான பருவத்திலும் சுறுசுறுப்பான வாழ்விலிருந்து ஓய்வு பெற விரும்புவதில்லை. ஆனால் யுதிஷ்ட மகாராஜன் அடுத்த வாழ்வுக்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வதற்காக அரசர் என்ற முறையில் சுறுசுறுப்பான நிர்வாக பொறுப்பிலிருந்து தன்னிச்சையாகவே விலகி கொண்டார். ஸோ இது என்ன, வாலண்டரியாக விட்டுருவாங்க அவங்க. ஐயோ விடணுமே, நான் விடலன்னா வெளியே இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கிடையாது. ஸோ பிரபுபாத் சொல்கிறாரு, அப்போது அமெரிக்காவில் இருந்தார் இல்லையா, அப்போது அமெரிக்கன் பொலிட்டீஷியன்ஸை பற்றி சொல்கிறாரு. இந்தியா மாதிரி இல்லை, இந்தியாவில் ஒரு பொலிட்டீஷியனுக்கு வயசாச்சுன்னா நம்ம கேள்வியெல்லாம் கேட்க மாட்டோம், வயசாச்சு இல்லை போங்க. இந்தியாவில் அவ்வளோ அப்போசிஷன் கிடையாது, ஒழுங்காக வேலை செய்யலைன்னா மட்டும் அதுவும் கூட நம்ம கேட்க மாட்டோம், அவங்கள தான் நம்ம எலெக்ட் பண்ணுவோம். அமெரிக்காவில் அப்படி இல்லை, எலெக்ஷனுக்கு முன்னாடி டிபேட் இருக்கும். அந்த டிபேட்டில் முன்னாடி பண்ண எல்லா விஷயத்தை பற்றியும் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வயசாச்சில்ல இதிலேருந்து வெளியே போங்க, பாலிட்டிக்ஸ்லேருந்து வெளியே போங்க, வேறு யாராவது வரட்டும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரசிடெண்ட்டுக்கு என்னென்னா, இதுதான் லாஸ்ட்டு சான்ஸ், எப்படியாவது இதில் ஜெயிச்சு வந்துடும். ஏன்னா இன்னொரு சான்ஸ் நான் ஜெயிப்பேனான்னு தெரியாது. அவருக்கு இருக்கும் 70க்கு மேலே வயசு இருக்கும், ஆனால் போஸ்ட் எப்போ வேணால் இறந்து போவார். 70ன்னா தெரியும் இல்லையா? ஆனால் ஐயோ இதுதான் லாஸ்ட்டு சான்ஸ். ஸோ லாஸ்ட்டு வரையும் அந்த சுறுசுறுப்பான பௌதிக வாழ்க்கையில் இருக்கணும்னு அந்த ஆசை இருக்கும். எதுக்கு? அங்கே வந்ததுக்கப்புறமும் பணத்தை சுரண்டுறது, அதுக்காக தான் இருக்காங்க. ஸோ பிரபுபாத் அதை கண்டிக்கிறார் இதில். ஸோ லாஸ்ட்டு 15-20 இயர்ஸ் ஆகுது, லைஃப்னுடைய லாஸ்ட் 15-20 இயர்ஸ் ஆகுது தீவிரமாக கிருஷ்ணா கான்ஷியஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லார். ஸோ ஒரு ஜீவா, இப்போது ஒரு ஜீவனுடைய சிம்டம், அதாவது நீங்கள் இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரம் என்ன? இப்போது யாரோ கேட்குறாங்க, இல்லை நீங்கள் வெளிநாட்டுக்கே போகிறீங்க, நீங்கள் இந்தியன் சிட்டிசன் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா போலீஸே கேட்குறாங்க. பாஸ்போர்ட்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் இருந்தாலும் நீங்கள் தெருவில் போகும்போது அங்கே இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் தெரியாது இல்லையா? இங்கே லெஃப்டில் ட்ரைவ் பண்ணணுன்னா அங்கே ரைட்டு கேட்குறாங்க சப்போஸ். ஸோ நம்ம ஆதாரம் என்ன? நம்ம இந்தியன் சிட்டிசனுங்கிறதுக்கு உண்டான ஆதாரம் நம்ம ஸோ அதுதான் ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், ஸோ இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ், இதெல்லாம் அந்த ஆதாரம். அதே மாதிரி நான் மனுஷன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆதார் கார்டு என்னது? சத்தமாக சொல்லுங்கள்.
என்ன அந்த அதுக்கு அதாவது நம்ம இந்தியன் சிட்டிசனுங்கிறதுக்கு ஒரு ஆதார் கார்டு இருக்குது. அது மாதிரி நம்ம மனுஷன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது ஆதாரம்? அதுதான் வர்ணாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவங்க தான் மனுஷன் சாஸ்திர பிரகாரம். ஸோ நம்ம ஆதார் கார்டு வந்து வர்ணாசிரம தர்மம். கேட்டுக்கோங்க, வர்ணாசிரம தர்மம் ஃபாலோ பண்ணிட்டா ஸ்பிரிச்சுவல் பர்சனுங்கிறதுக்கு உண்டான ஆதாரம் கிடையாது, மனுஷனுங்கிறதுக்கு உண்டான ஆதாரம். அப்படி இல்லைன்னா மிருகம். வர்ணாசிரம தர்மம் இல்லைன்னா மிருகம். ஏன்னா எந்த ரூல்ஸும் இல்லை, நான் எப்படி வேணால் வாழ்வேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய கண்ட்ரிஸ் இருக்காங்க. இந்தியா பரவாயில்ல, இந்தியாவில் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு, எல்லாம் கலந்துருச்சு, அது வேறு. பட் வெளிநாட்டில் எல்லாம் பல கண்ட்ரிஸ் ப்ளஸ் இந்தியாவிலே நிறைய பேர் வர்ணாசிரமம் எதுவும் சுத்தமாக இல்லை, ஜீரோ தான். கலவு சம்பவந்தி சூத்ரா. ஸோ ஃபஸ்ட்டு மனுஷன் ஆகணும்னா வர்ணாசிரமம். ஸோ எல்லா வர்ணாவும் லாஸ்ட் வந்து கண்டிப்பாக ரிட்டையர் ஆகணும். ரிட்டையர்னா என்ன? சன்னியாசி ஆகணும். பாருங்கள், சைத்தன்ய மகாபிரபு மெட்டீரியல் லைஃப்பில் இருந்தார், சன்னியாசம் எடுத்தார். அவர் கடவுள், அவர் இதெல்லாம் பண்ணணும் இல்லை, ஆனால் நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்காக அது பண்ணார். அப்புறம் யாரெல்லாம் சன்னியாசம் எடுத்தாங்க? பிரபுபாத், ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர், எல்லாருமே நம்மளுக்கு. யுதிஷ்ட மகாராஜர், அதாவது யுதிஷ்டருக்கும் விதுரருக்கும் ஒரு கம்பேரிசன் சொல்லியிருக்காங்க. 2 பேரும் பியூர் டிவோட்டிஸா? யுதிஷ்ட மகாராஜ் பியூர் டிவோட்டி, விதுரரும் பியூர் டிவோட்டி. ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. ஏன்னா யுதிஷ்டர் வந்து தர்மராஜர் இல்லையா, யம தர்மராஜருடைய சன் இன்கார்னேஷன். சாரி, விதுரர். யுதிஷ்டர் அதே மாதிரி தர்மராஜர். ஸோ விதுரர் எது வந்து சந்நியாசம் எடுத்துகிட்டு அந்த பில்கிரிமேஜில் கிருஷ்ணா கான்ஷியஸாக இருந்தாரோ, என்ன ஸ்பிரிச்சுவல் சக்தி கெயின் பண்ணிக்கிட்டாரோ அந்த சக்தி ஈக்குவலாக யுதிஷ்டிரருக்கும் இருக்குதுன்னு பிரபுபாத் வந்து ஒரு பொருளுரையில் சொல்கிறாரு. அப்படின்னா மெட்டீரியல் லைஃப்பில் இருந்துமே அவர் 100% ஸ்பிரிச்சுவலாக தான் இருந்திருக்காரு. விதுரர் இதெல்லாம் பண்ணி விட்டு போய் இவ்வளோ யாத்திரை பண்ணி ஸ்பிரிச்சுவலாக இருந்தார். அதே ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ், கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் யுதிஷ்டருக்கு இருந்திருக்கு. ஸோ அதுதான் பியூர் டிவோட்டீஸ். இவங்க எங்கே இருக்காங்கிறது முக்கியம் இல்லை. விருந்தாவனில் இருக்காங்களா, அமெரிக்காவில் இருக்காங்களா, எங்கே இருக்காங்கன்னு முக்கியம் இல்லை. ஆனால் அவங்க பியூர் டிவோட்டீஸ். ஏன்னா அவங்க கான்ஷியஸ்னஸ் இந்த திரிகுணத்தால் கண்டாமினேட் ஆகாது. அப்படி இருந்தும் அவர் ஏன் சன்னியாசம் எடுக்கணும்? இது எல்லாருக்குமே பொருந்தும். சைத்தன்ய மகாபிரபுக்கு பொருந்தும், பிரபுபாதுக்கு பொருந்தும். ஜஸ்ட்டு நம்மளுக்கு காமிக்கிறதுக்காக. ஏன்னா நம்ம மெட்டீரியல் வேர்ல்டில் ரொம்ப பல ஜென்மமாக இந்த வேர்ல்டில் இருந்தனால அந்த அட்டாச்மெண்ட் இருக்கும். எந்த ஸ்டேஜ்லேயும் அதை விடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு எண்ணமே வராது. ஸோ அதனால் எல்லாருக்கும் சந்நியாசம் லாஸ்ட்டு முக்கியம். அதாவது மொத்தம் 8ன்னா அந்த 7 கேட்டகரி, பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா, இவங்க எல்லாருமே கடைசியாக அந்த ஸ்டேஜுக்கு வரணும். இப்போ சன்னியாசின்னா என்ன? தண்டா எடுத்துகிட்டு சஃப்ரான் ட்ரெஸ் போட்டு ஸோ சன்னியாசி ஆகிட்டோமா? என்ன நினைக்கிறீங்க? அதான் வெளிப்புறம் வெளியே காமிச்சுக்கணும் சன்னியாசி. அதான சந்நியாசம். ஆக்சுவலாக பகவத்கீதா ஸ்பெசிஃபிக்காக சன்னியாசின்னா என்னென்னு கிருஷ்ணா வந்து பகவத்கீதாவில் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி சன்னியாசிங்கிற வேர்டினுடைய அர்த்தம் பார்ப்போம். சத் நியாசி, சந்தி 2 வார்த்தை சேரும்போது சமஸ்கிருதத்தில் அதுக்கு 3வது சவுண்டு, புது சவுண்டு உருவாகும். ஸோ சத் நியாசிங்கிறது சந்நியாசி ஆகிடுச்சு. ஸோ சமஸ்கிருதம் எவ்வளோ டேஞ்சரில் புனிதமான லாங்குவேஜ், ஆனால் ஒரு டேஞ்சரும் அதில் இருக்குது. எப்படி வேணால் இன்டர்பிரேட் பண்ணலாம். ஒரு பக்கம் பார்த்தா ஒரு அர்த்தம் வரும், இன்னொரு பக்கம் அதை படிச்சிங்கன்னா உல்ட்டா அர்த்தம் வரும். ஸோ தத்புருஷ சமாச, பகுவிரிஹி சமாசன்னு 2 இருக்குது சமஸ்கிருதத்தில். தத்புருஷன்னு இப்படி படிச்சிங்கன்னா ஒரு அர்த்தம் வரும். சத் நியாச, சத்துன்னா அப்சல்யூட் ட்ரூத், கிருஷ்ணா, பரமபுருஷ கிருஷ்ணா. ஸோ அவரை தியாகம் பண்ணுறது சன்னியாசின்னு அர்த்தம். ஸோ கிருஷ்ணரை தியாகம் பண்ண முடியுமா? கிருஷ்ணரை நம்ம அணைச்சிக்கணும், தியாகம் பண்ணக்கூடாது. ஸோ சத் நியாசி. அப்போ எந்த அர்த்தம் நம்ம எடுத்துக்கிறது? ஸோ சமஸ்கிருதத்தில் இன்னொரு ரூல் இருக்குது, ரிவர்ஸில் படிக்கிறது. அர்த்தம் ரிவர்ஸில் வரும். அதாவது நியாசி சத். நியாசி யார் ஒருவர் வந்து எல்லாத்தையும் நியாசம் பண்ணுறாரோ, தியாகம் பண்ணுறாரோ, எல்லா மெட்டீரியல் வாழ்க்கையும் தியாகம் பண்ணுறாரோ, யாருக்காக? சத்துக்காக. ஸோ நியாசி சத். ஸோ சத் அதாவது கிருஷ்ணரை அடையறக்காக யாரெல்லாம் இந்த மெட்டீரியல் விஷயத்தை தியாகம் பண்ணுறாங்களோ அவங்க சன்னியாசி. ஸோ அதனால தான் நம்ம சமஸ்கிருதம் படித்தாலும் குரு கிட்டேருந்து கற்றுக்கணும். அப்போ தான் உண்மையான அர்த்தம் தெரிய வரும். ஸோ அதான் நம்ம பார்க்குறோம், நிறைய ஸ்காலர்ஸ் இருப்பாங்க, எல்லாம் பாகவதம்
பகவத்கீதா எல்லாமே தெரியும். ஆனால் அவங்களால கிருஷ்ணா கான்ஷியஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலர் என்கிட்ட ஆர்கியூ பண்ணார், இப்போ இல்லை ரொம்ப வருஷம் முன்னாடி, ஃப்ரெண்டு தான். இப்போ இன்றைக்கி வரையும் அவர் 2 ரவுண்ட் தான் சாண்ட் பண்ணுறாரு. நான் கிருஷ்ணா கான்ஷியஸ் 2013 டச்சில் வந்தேன். அவர் 2003 இருக்கார். தமிழ்நாடு தான், பட்டு சமஸ்கிருதம் ரொம்ப டீப்பாக படித்தார். அவ்வளோ டீப்பாக படிச்சிட்டாரு. கிருஷ்ணா கான்ஷியஸில் ப்ரோக்ரஸ் ஆக மாட்டேங்கிறார், வளர மாட்டேங்கிறார். ஏன்னா எப்படி பிரபுபாதர் எல்லா இடத்துலையும் பக்தி யோகான்னு சொல்கிறாரு. ஞான யோகா அது செப்பரேட் ஆச்சா, இது செப்பரேட் ஆச்சா? இல்லையே, கிருஷ்ணா சொல்கிறாரு பக்தியா மாம் அப்படி ஜானாதி. இத்தனை யோகா சொன்னாலும் தியான யோகாவில் கூட பக்தி யோகா தான் சொல்கிறாரு கிருஷ்ணா. யோகினாம் அப்படி சர்வேஷாம் மத்கதே நாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம். பஜனான்னு என்ன? பக்தி. ஸோ நம்ம பிரபுபாத் கிட்டேருந்தே கற்றுக்குவோம், செப்பரேட்டாக கற்றுக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஸோ கிருஷ்ணா சொல்கிறார் 5th சாப்டரில், ஞேயஸ்ஸ நித்ய சந்நியாசி யோனத்வேஷ்டி நகாங்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. ஒன் ஹூ நெய்தர் ஹேட்ஸ் நார் டிசைர்ஸ் த ஃப்ரூட் ஆஃப் ஹிஸ் ஆக்டிவிட்டி இஸ் நோன் டு பி ரினவுன்ஸ்ட். அப்படின்னா கர்ம பலன் இருக்கு இல்லையா, அதை ஹேட்டும் பண்ணாமல், அதை வெறுக்காமையும் அதை அணைக்காமையும் நியூட்ரலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜீவன் தான் சன்னியாசி. ஸோ அவர் வந்து முக்த புருஷர்னு கிருஷ்ணா சொல்கிறார். இந்த துவந்தத்திலேருந்து வெளியே இருக்கக்கூடியவர் தான் சன்னியாசி. இன்னொரு 18th சாப்டரில் லாஸ்ட்டு சாப்டர் பாருங்கள், சன்னியாசத்தை பற்றி தான் பேசுது. அந்த சாப்டர் பேரே சன்னியாசி யோகா. ஸோ அர்ஜுன உவாச்ச சந்நியாசஸ்ய மகாபாஹோ தத்துவம் இச்சாமி வேதித்தும் தியாகஸ்ய ச ஹிருஷிகேஷ பிருதக் கேஷி நிஷூதன. ஸோ அர்ஜுனர் கேட்குறாரு, தியாகம்னா என்ன, சந்நியாசம்னா என்ன? ரெண்டும் ஒன்று தானே. தியாகம் பண்ணுற சன்னியாசனாலும் தியாகம் தான் பண்ணுவோம், தியாகம்னாலும் தியாகம் தான் பண்ணுவோம். அப்புறம் ஏன் அர்ஜுனர் 2 கேட்குறாரு? சன்னியாசம்னா என்ன, தியாகம்னா என்ன? சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. பகவான் சொல்கிறார், ஸ்ரீ பகவான் உவாச்ச காமியானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் கவயோ விதுஹு சர்வ கர்ம பலத்தியாகம் பிராஹுஸ்தியாகம் விசக்ஷனாக. ஸோ பகவான் சொல்கிறாரு, மெட்டீரியல் எண்ணங்களை வச்சுட்டு நீங்கள் என்னெல்லாம் காரியம் செய்கிறீங்களோ அந்த காரியத்தை தியாகம் பண்ணுறது தான் சந்நியாசா. காரியத்தை தியாகம் பண்ண சொல்ல, மெட்டீரியல் எண்ணத்தோட என்னெல்லாம் காரியம் பண்ணுறீங்களோ அதை தியாகம் பண்ணுறது பேர் தான் சந்நியாசா. அடுத்து, அண்ட் கிவிங் அப் த ரிசல்ட் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டீஸ் இஸ் கால்ட் ரெனன்சியேஷன். அதாவது சர்வ கர்ம பல தியாகம் பிராஹுஸ் தியாகம் விசக்ஷனாக. ஒரு கர்மா, ஒரு செயலை பண்ணிட்டு அதில் பலன் வருது இல்லையா, அந்த பலனை தியாகம் தியாகம்னா என்ன, தனக்குன்னு எடுத்துக்காமல் பகவானுக்கு அர்ப்பணிக்கிறது பேர் தான் தியாகம். ஸோ சந்நியாசான்னா செயல்லே இருக்காது, செயலில் என்ன எண்ணம் இருக்கோ அந்த எண்ணத்தை தியாகம் பண்ணுறதுக்கு சந்நியாசா. தியாகம்னா அந்த பலன் வருது இல்லையா, அந்த பலனை தியாகம் பண்ணுறது தியாகம். ஸோ ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம். ஸோ சந்நியாசனே இதுதான் சந்நியாசம். எண்ணத்தில் இருக்குது. நம்ம எவ்வளோ அட்டாச்சாக இருக்கோம் மெட்டீரியல் விஷயத்தில், எவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக அட்டாச்சாக இருக்கும், இதை பொறுத்து தெரியும் மெட்டீரியலாக எவ்வளோ டிட்டாச்சாக இருக்கும் சந்நியாசம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இவ்வளோ பேசியாச்சு சந்நியாசம்னு. ஸோ நம்ம எல்லோரும் சன்னியாசி ஆகணுங்கிறது உண்மை. பட் எப்படி ஆகிறது? இப்போது நான் சொல்லியாச்சு ஏற்கனவே, சன்னியாசின்னா ஜஸ்ட்டு அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு தண்டா எடுத்து, அதுவும் முக்கியம், அது இருக்குது. நான் என்ன சொல்லுவாங்க, அது சோஷியல் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, ஃபார்மாலிட்டி அது இருக்கணும். பட் உண்மையாக எங்கே இருக்கணும் சந்நியாசம்? நம்ம கான்ஷியஸில், நம்ம ஹார்ட்டில் இருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வழி, நம்ம எப்படி ஒரு சன்னியாசியாக இருப்போம் இந்த பொசிஷனில் இருந்தே? இல்லை, நான் அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் வந்து இந்த வெளித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசியை பற்றி பேசலை, கிருஷ்ணாவை அதை பற்றி பேசலை. இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணுன்னா, இந்த கிருஷ்ணருக்காக செய்யணும், அது என்னெல்லாம் ப்ராசஸ், அதுதான் பிரபுபாத் கொடுத்துருக்காரு. ஈஸியாக ஆயிடலாம். நினச்சி பாருங்கள், என்னெல்லாம் ஹேபிட்ஸ் இருந்துச்சோ அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு சாண்டிங் பண்ணி ஒரு 1 or 2 monthsலேயே நீங்கள் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க. அப்போ அஃபென்சஸ்னால் என்னென்னே தெரியாது, அஃபென்ஸும் பண்ணியிருக்க மாட்டோம். புது மந்த்ரா, ஃப்ரெஷ் மைண்டு, அப்போ பண்ண மாதிரி அட்டன்டிவாக என்றைக்குமே பண்ணியிருக்க மாட்டோம், இன்றைக்கி வரையும் இல்லையா? ஸோ அது அவ்வளோ பவர்ஃபுல். ஆரம்பத்தில் நம்ம அஃபென்ஸ்லெஸ்ஸாக பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இன்றைக்கி வரையும் நம்ம கிருஷ்ணா கான்ஷியஸில் இருக்கக்கூடிய அந்த சக்தி அங்கேருந்து இன்னும் கிடச்சிட்ருக்கு. இப்போ நிறைய அஃபென்ஸ் பண்ணிகிட்ருப்போம், பண்ணியாச்சு 10 வருஷம் 20 வருஷமாக, அது அப்படியே ஹேபிட் ஆகிடுச்சு. சேன் பண்ணி மொபைல் பார்க்கலாம், இல்லை வெளியே எந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் மனசுக்குள்ளே ஏதோ பிளானிங் போயிட்டுருக்கும். ஆனால் கிருஷ்ணா வந்துகிட்டே இருக்கார். ஒவ்வொரு தடவை ஹரே கிருஷ்ணா சொல்லும்போதும் வராரு. சீரியஸ்னஸ் போயிடுச்சு. ஸோ 5 நிறைய பக்தியில் பல விதங்கள் இருக்குது. சேன் பண்ணலாம், கேட்கலாம்,
கீர்த்தன் அட்டன் பண்ணலாம். கீர்த்தன் அவ்வளோ டேஸ்டிங்கிறது காதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ ருசி இல்லையா? ஸோ கீர்த்தன் அட்டன் பண்ணலாம், பாகவதம் அட்டன் பண்ணுறோம். ஃபெஸ்டிவல் அப்போது ஸ்பெஷல் சர்வீஸு, நார்மல் டே சர்வீஸு இல்லையா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு சைத்தன்ய மகாபிரபு 5 விஷயத்தை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. 5 பவர்ஃபுல் பக்தி அங்கங்கள். அது என்னது? ஸோ அதுதான் சாது சங்கா, மதுராவாசா, பஜனக்ரி அல்ல, அது வேறு. இது சாது சங்கா, நாம கீர்த்தனா, பாகவத ஸ்ரவணா, மதுராவாசா, ஸ்ரீமூர்த்திர ஸ்ரத்தாய சேவனா. ஸோ சாது சங்கா, சாது கூட டச்சில் வந்தனால தான் இன்றைக்கி வரையும் நம்ம நிலச்சிருக்கோம். இனிமேலும் வைஷ்ணவாஸோடைய மர்சியில் தான் இருக்க போகிறோம். ஸோ பரம சாது ஸ்ரீல பிரபுபாத் ஆச்சாரியர் இல்லையா. சாது சங்கா இருந்தால் மிச்சத்தை எல்லாமே நடந்துடும், ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும், கிராஸாக ஸ்தூலமாக எல்லாம் நடந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளுக்குள்ளே நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்டார்டிங் சாண்ட் பண்ணதும் நிறைய கெட்ட பழக்கம் எல்லாம் விட்டுருவீங்க. 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸை ஈஸியாக ஃபாலோ பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே இன்னும் பல அனர்த்தாஸ் இருக்குது இல்லையா, இந்த காம குரோதம், அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ டிவோட்டிஸ் ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே தான் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, வெளியே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ சாது சங்கா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். அடுத்து நாம கீர்த்தனா. நாம கீர்த்தனாவில் 2 விதம் இருக்குது. சாண்டிங் நமக்கு நாமளே பண்ணிக்கிறது இல்லையா, சாஃப்டாக ஹரே கிருஷ்ணா சாண்ட் பண்ணுறது. இன்னொன்று சத்தமாக பண்ணால், எல்லோரும் ஒன்று சேர்ந்து சத்தமாக பண்ணால் அது சங்கீர்த்தனம். ஸோ அது அவ்வளோ பவர்ஃபுல். இப்போ பாருங்கள், ஒரு மெட்டீரியல் எக்ஸாம்பிளே எடுத்துக்குவோம். மழை ரொம்ப முக்கியம் இல்லையா? மழை இல்லாமல் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போமே லாஸ்ட் ஒரு 6 மாதமாவா பெங்களூரில் இப்படி பார்த்ததே கிடையாது. வெப்பம் இந்தளவுக்கு கிடையவே கிடையாது. ஸோ சீசனில் எது வரணுமோ அது வராது. எப்போது? துஷ்டர்கள் இருந்தால் அப்படின்னு பாகவத்தில் இருக்குது. சீசன் மிக்ஸ் ஆகி போகுது இல்லை தள்ளி போகுது அப்படின்னா டெமோனியாக் பீப்புள், துஷ்டர்கள், துஷ்கிருத்தினாக ரொம்ப அதிகம், அப்படி இருந்தால் தான் அப்படி வருமாமா. அதே மாதிரி எல்லா சீசனுக்கு வர வேண்டிய ஃப்ரூட் வராமல் எல்லா சீசன்லேயும் எல்லா ஃப்ரூட்டுங்கிறதும் துஷ்டர்கள் இருந்தால் தான் அந்த மாதிரி நடக்கும். ஸோ அந்த அளவுக்கு வெப்பம். ஸோ டிவோட்டிஸ்குள்ளே பேசிக்கிட்ட ஆசிரமில் எப்படியாவது ஒரு மழையாவது வந்துடணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் தெரியும் பிரம்மோத்சவம் போயிட்டுருக்கு, அதுக்குண்டான அறிகுறி இருக்குது, மழை எப்படி வரும்னு நம்மளுக்கு தெரியும். யார் ப்ளீஸ் ஆனால் மழை வரும்? கிருஷ்ணா ப்ளீஸ் ஆனால் மழை வரும் இல்லையா? ஸோ அது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ எல்லோரும் மனசில் வேண்டிகிட்டு இருந்தாங்க மழை வரணும். ஸோ சொன்ன மாதிரியே பிரம்மோத்சவோடைய கடைசி டே ப்ளஸ் பிரம்மோத்சவம் முடிஞ்சு இன்றைக்கி வரையும் மழை வந்துட்டுருக்கு. இது எதனால்? மக்கள்லாம் ரொம்ப பயசாக இருக்காங்களா, புண்ணியவானாக இருக்காங்க? கண்டிப்பாக கிடையாது, ரொம்ப மோசமாக. நம்ம இங்கே இருக்கிறனால அவ்வளோ தெரியல, நியூஸ் படிக்கிறனால தெரியும் வெளியே என்ன நடக்குதுன்னு. ஸோ மழை அதனால தான் வரல. இப்போ மழை வந்ததுக்கு ரீசன் நம்ம பண்ண கலியுக யஜ்ஞம். கலியுக யஜ்ஞம் என்ன? நாம சங்கீர்த்தனம் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக டிவோட்டிஸ் இருக்கிற வரையும் இந்த உலகத்துக்கு நல்லதே நடக்கும். டெம்பரரியாக டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு மூமெண்ட் ஸ்ப்ரெட் ஆகும், சங்கீர்த்தன் மூமெண்ட். ஸோ நாம கீர்த்தனம். நெக்ஸ்ட்டு பாகவத ஸ்ரவணம். ஸோ பாகவதம் புக் ரீடிங் இல்லாமல் சாண்ட் பண்ணுறோன்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம். மது பண்டித் பிரபு கூட ஒரு லெக்சரில் சொல்கிறாரு, இத்தனை வருஷம் படிச்சுட்டு இருந்து ஒன்றும் இல்லை, ஒரு வாரம் 10 நாள் 1 மாதம் படிக்காமல் இருந்து பாருங்கள், சாண்டிங்கே விட்டுருவோம். சாண்டிங் விடுறது அவ்வளோ டேஞ்சர். நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கலர், சப்கான்ஷியஸில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களும் மெதுவாக வெளியே சர்ஃபேஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சாண்டிங்கில் ஸ்திரமாக இருக்கணும்னா ஞானம் வேணும் இல்லையா? நாலேஜ் இல்லாமல் சாண்டிங் பண்ண முடியாது. ஸோ சாண்டிங் சென்டிமெண்டல் இல்லை. ஸோ அதுக்காக தான் நம்ம நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா. ஸோ பாகவதம்னா என்ன? இன்றைக்கி பாகவதம் ரொம்ப ஃபேமஸ் வெளியே, எஸ்பெஷலி கேரளா, நார்த் இந்தியாவிலலாம் சப்தாகம் இருக்கும். 7 நாள் பாகவதம். 7 நாள் பாகவதம்ங்கிறது பாகவத்திலே இல்லை, நித்தியம் பாகவத சேவையா, டெய்லியும் பண்ணியே தான் ஆகணும். ஸோ பாகவத ஸ்ரவணம். மதுரா வாசா. மதுரா வாசா நான் எல்லாருமே மதுரா விருந்தாவனுக்கு போயிடலாமா? அங்கே போனாலும் நம்ம நினச்சி நிற்க முடியாதாங்க. ஏன்னா நம்ம கான்ஷியஸ்னஸ் சும்மா விடாது. ஃபஸ்ட்டு 2 days பிரபுபாத் கிட்ட இருந்தனால கேட்டனால, ஓ மதுரா, ஓ கிருஷ்ணர் இங்கே இருந்தார், கிருஷ்ணர் அங்கே சாப்பிட்டார், அங்கே பால் குடித்தார், அங்கே கவுஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனார், அவருடைய சரண் சின்ன இருக்குது அந்த மலையில். கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், 1 மாதம் 2 மாதம் இருந்தால் சேம். பாரு அவர் எப்படி இருக்கார், பாரு அவர் எப்படி இருக்கார், பாரு என்ன நடக்குது, பாரு எவ்வளோ அழுக்கு பாரு. ஸோ தாம அபராதா பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது இல்லை முக்கியம்.
மதுரா வாசனான் நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்தே மதுரா விருந்தாவனவாக ஆக்கிறது. பக்தி வினோத் டாக்கூர் சொல்லார், எங்கே துளசி மகாராணி இருக்கோ, எங்கே துளசி மகாராணி சேவை பக்தி சேவை நல்லா போயிட்டுருக்கோ அந்த இடம் டவுட்டே இல்லை விருந்தாவனம் அப்படின்னு சொல்லார். ஸோ நம்ம வீட்டில் டெம்பிளில் இன்னும் அந்த ஸ்டாண்டர்ட் அதிகம். ஸோ டெம்பிள் கண்டிப்பாக வரணும். நம்ம வீட்டையும் மதுரா விருந்தாவனாக மாற்றணும். மதுரா வாசா, மதுரா வாசாங்கிறது கான்ஷியஸில் இருக்குது சரியா. மதுரா வாசம். அப்புறம் ஸ்ரீமூர்த்திர ஸ்ரத்தாய சேவனா அப்படின்னா ஸ்ரீமூர்த்தி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய டிடி சர்வீஸ், டைம் டு டைம் ஆர்த்தி அட்டன் பண்ணுறது. சரி வீடு ரொம்ப தூரம் டெம்பிளை விட்டு வீட்டில் பூஜை பண்ணுறது, ஹை ஸ்டாண்டர்ட் இது விதி பூஜா விதி பார்க்கணுன்னா டெம்பிளுக்கு வீக்லி ஒன்ஸ் வர்றது, ஆர்த்தி அட்டன் பண்ணுறது, மங்களார்த்தி தர்ஷனார்த்தி. இது ஸ்ரீமூர்த்திர ஸ்ரத்தாய சேவனா. ஸோ லாஸ்ட்டாக டிடி வர்ஷிப் ரொம்ப முக்கியமாக பக்தியில், விக்கிர வழிபாடு ரொம்ப முக்கியம் இல்லை பக்தியில். பாஞ்சராத்திர விதி, அதனால தான் நாரத முனியை புக்கு கொடுத்துருக்காரு பாஞ்சராத்திர விதி. நம்ம ஃபாலோ பண்ணுறதெல்லாம் 5 பாஞ்சராத்திரா, 5 ராத்திராவில் 1 நாரதர் கொடுத்தது, சாரி பாஞ்சராத்திர விதி. ஆனால் பகவத்கீதாவில் எங்கேயுமே டிடி வர்ஷிப் பற்றி சொல்லலையே. ஏதாவது வேர்ஸ் ஞாபகம் இருக்கா? வரிசை பகவத்கீதையில் நம்மளுக்கு அட்லீஸ்ட் அங்கங்கே எல்லா சாப்டர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோகம் தெரியும். ஆனால் விக்கிர வழிபாடு பற்றியே சொல்லலையே. ரொம்ப முக்கியமாச்சு. நம்ம டெய்லியும் நம்ம எல்லா ஆக்டிவிட்டியுமே டிடியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் கூட டைரெக்டாக சொல்லவே கிடையாது. என்னோடய மூர்த்தியை வர்ஷிப் பண்ணு, எனக்கு இதெல்லாம் பண்ணு, இது சொல்லவே இல்லை. அப்போது எப்படி யாராவது கேட்டால் என்ன சொல்வீங்க? பகவத்கீதையில் சொல்லவே இல்லையே டிடி வர்ஷிப். நீங்கள் பகவத்கீதா பேசுகிறீங்க ஆனால் டிடி வர்ஷிப் பண்ணுறீங்க. ஆனால் பகவத்கீதையில் எனக்கு ஒரு ஸ்லோகா சொல்லுங்களான்னு கேட்டால் பாருங்க கரெக்டாக சொன்னாங்க. ஸோ 5000 இயர்ஸ் முன்னாடி கிருஷ்ணா சொல்கிறாரு, மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு. நல்லா லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். இது சொன்னப்போ கிருஷ்ணா நம்ம மெட்டீரியல் ஐஸ்க்கு அப்பியர் தோட்டத்தில் இருந்தார், நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டாருன்னா இறக்கலை, டிஸப்பியர் ஆகிட்டார். அவருடைய லீலையை நம்ம மார்டல் விஷன், அதாவது நம்ம பார்வையிலிருந்து மறைச்சிக்கிட்டார், அவ்வளோதான். ஆனால் லீலை நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி வரையும் விருந்தாவனில் நித்தியமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அவர் இருக்கும்போது இதெல்லாம் சொன்னது, இது ஃப்யூச்சர் மக்களுக்காகவும் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? இப்போ தான் கிருஷ்ணா இல்லையே நம்ம, அதாவது நம்ம அந்த ஃபிசிக்கல் அந்த பாடியில் இல்லையே, நம்ம பார்க்க முடியலையே. ஸோ இந்த கிருஷ்ணா எங்கெல்லாம் மண்மனா மத் தன்னை பற்றி சொல்கிறாரோ அது எல்லாமே டிடி வர்ஷிப் பற்றி தான். ஸோ அவர் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இல்லைனாலும் டிடியாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கார். அதனால தான் எத் கரோசி என்ன பண்ணுறியோ, எத் ஜுஹோசி எத் அஷ்னாசி என்ன சாப்பிட்றியோ, என்ன குடிக்கிறியோ, எத் ததாசி என்ன தியாகம் பண்ணுறியோ அதையும் எனக்காக பண்ணு. குருஷ்வ மத அர்ப்பணம் எனக்காக அர்ப்பணம் பண்ணு. பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியாக பிரயச்சதி. யாருக்கு? காற்றுக்கா ஆஃபர் பண்ணுறோம் நம்ம, இல்லை ஆகாசத்துக்கா, விக்கிரகத்துக்கு. ஸோ டிடி வர்ஷிப் ரொம்ப முக்கியம். இப்போது ஸோ இந்த 5 அங்கம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால், இல்லை 4 இல்லை 3 இல்லை 2 இல்லை ஈவன் 1, இது எல்லாத்துக்குமே ஈக்குவல் சக்தி இருக்குது. ஸ்பிரிச்சுவல் கணக்கு மெட்டீரியல் கணக்கு பிரகாரம் இந்த 5 ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் ஒரு விஷயம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. வேதத்திலே கர்மகாண்டத்தில் இந்த 5மே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் இது கிடைக்கும். 5ல் 1 மிஸ் ஆச்சுனாலும் போச்சு. இந்த தேவர்கள்லாம் கிருஷ்ணாக்கு பிரசாதம் ஆஃபர் பண்ணுவாங்க, பெரிய யக்ஞா கண்டக்ட் பண்ணுவாங்க. ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஒரு சின்ன விஷயம் மிஸ் ஆச்சுன்னா அதை விஷ்ணு அக்செப்ட் பண்ண மாட்டார், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஏன்னா குரு மூலமாக இல்லை இல்லையா, பியூர் டிவோட்டி மூலமாக இல்லை. ஸோ அந்த மாதிரி கணக்கு அந்த மாதிரி அங்கே. பட் இங்கே ஒரு குருவுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். ஜஸ்ட் 3 மந்திரம் சொன்னால் கிருஷ்ணா அக்செப்ட் பண்ணுறாரு, பிரசாதம் ஆயிடுது. ஸோ ஸ்பிரிச்சுவல் கணக்கு வந்து வேறு, 1 + 1 = 1, 1 - 1 = 1. ஸோ 5ல் 5 ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலும், எனக்கு சாண்டிங்கில் மட்டுமே அவ்வளோ இது வரமாட்டேன், எனக்கு கொஞ்சம் வெரைட்டி வேணும், பரவாயில்ல வெரைட்டி வேணும்னா பக்திக்கு வாங்க, எக்கச்சக்க வெரைட்டி இருக்குது. ஸோ டிடி வர்ஷிப் பண்ணுங்கள், சாது சங்கா எல்லாமே. ஸோ வெரைட்டி வேணுங்கிறவங்களுக்கு இந்த எல்லா வெரைட்டியும் ஸ்ட்ரிக்டாக பண்ணணும், சும்மா லைட்டாக தொட்டுட்டு இல்லை, ஸ்ட்ரிக்டாக பண்ணணும். கண்டிப்பாக அல்டிமேட் ஸ்டேஜ் நம்ம ஸ்பிரிச்சுவல் பொசிஷன் அடைஞ்சிடலாம். இல்லை 4 பண்ணாலும், 5 பண்ணால் ஸ்ட்ரிக்டாக பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அது 4 பண்ணாலும் கிடைக்கும், 3 பண்ணாலும் கிடைக்கும், 2 இல்லை எனக்கு சாண்டிங்லாம் ரொம்ப இது ஈடுபாடு அதிகம்,
நான் பரவாயில்ல, நான் நல்லா இது பண்ணுறேன், எனக்கு அட்டாச்மெண்ட் அதில் தான்னா அது ஸ்ட்ரிக்டாக பண்ணால் கூட அதே பலன் தான் கிடைக்கும். ஸோ ரொம்ப முக்கியம். இப்போ பிரபுபாத் பாருங்கள், இந்தியாவில் இருந்தார், விருந்தாவனத்தில் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி விருந்தாவனில் வானப்பிரஸ்தாவாக இருந்தார். அப்புறம் சன்னியாசி ஆனார். ராதா தாமோதர் டெம்பிள் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுடைய மையம். அது எல்லா கோஸ்வாமிஸ், எல்லாம் டீட்டீஸ் எல்லாருமே இருக்கக்கூடிய இடத்துல பிரபுபாதுக்கு, ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கு, சன்னியாசிக்கு இல்லை பியோர் டிவோட்டிக்கு அது வந்து ஒரு ஹெவன்லி பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருந்த சுச்சுவேஷனில் அங்கேருந்து எல்லாம் விட்டுட்டு அமெரிக்கா போனார். எங்கள் ஸ்ட்ரீட்லெல்லாம் சரியாக ட்ரெஸ் போடாமல், தண்ணி அடித்து, ட்ரக்ஸ் எடுத்து, கலாச்சாரமே இல்லாமல் ரொம்ப மோசமாக இருந்தவங்களுக்கு மத்தியில் பிரபுபாத் இருந்திருக்காரு. ஸோ நம்ம அங்கே இருந்தால், நம்ம டிவோட்டி தான் சேன் பண்ணுறோம், பட் நாமளே அந்த சுச்சுவேஷனுக்கு போனாலும் நம்ம அஃபெக்ட் ஆகும். ஒரு நொடிக்கு பார்த்துட்டு ஓடி போயிட்டிங்கன்னா தெரியாது. சப்போஸ் அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அமெரிக்காவில், டெய்லியும் போகிறப்ப தெரியும் அது இறங்கும் இல்லை. ஏன்னா சூக்ஷ்மம் இல்லையா, 3 குணம், தமோ குணம் நம்மளுக்கும் தெரியும். ஓ இறங்குது. டிவோட்டிஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மட்டும்தான் டிவோட்டி, அங்கே இருக்கீங்க, ஒரு வீடு இருக்குது, நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். பிரபுபாதோடைய நிலைமை நினச்சி பாருங்கள். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருந்தார். ஆனால் துளி கூட அஃபெக்ட் ஆகலை. அவர் அமலா. ஸோ அவர் விருந்தாவனத்தில் இருந்தால், எந்த விருந்தாவனம் கான்ஷியஸில் இருக்காரோ, கிருஷ்ணா கான்ஷியஸ் இருந்துச்சோ, அதே கான்ஷியஸ்னஸ் அமெரிக்காலையும் இருந்துச்சு. அதனால தான் சொன்னார், நான் அமெரிக்காவில் இருந்தாலும் என் ஹார்ட் விருந்தாவனத்தில் தான் இருக்குது. அப்படின்னு என்ன, நான் எப்பயுமே விருந்தாவனத்தில் தான் இருக்கேன்னு பிரபுபாத் சொல்கிறார். ஸோ அதுதான் விதுரர் அந்த ட்ரிப் முடிச்சுட்டு வந்தப்போ யுதிஷ்டர் பதற்றத்தில், ஏதோ உயிரே வந்த மாதிரி எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம் விதுரரை பார்த்தது. ஏன்னா அவர் தான் இந்த பாண்டவ ஃபேமிலியோட பிரெயினே அவர் தான். பார்த்தது ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்போது பதற்றத்தில் என்னென்னமோ கேட்குறாரு. சத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், இந்த சத்திரத்தில் சாப்பிட்டீங்களா? சத்திரங்கிற வந்து ஃப்ரீ பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய இடம். எங்கே சாப்பிட்டீங்க, எங்கே தூங்குனீங்க, அந்த மாதிரி பதற்றத்தில் கேட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் யுதிஷ்டருக்கு புரிஞ்சோ சாரி. அப்புறம் தான் இந்த வாக்கியம் சொல்லார், பவத்விதா பாகவதா தீர்த்தபூதா ஸ்வயம் விபோ தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன கதாபிருத்தா. நான் தப்பாக கேட்டுட்டேன், உங்களை மாதிரி பாகவதர்கள் தூய்மையற்ற இடத்த கூட தூயதாக ஆக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் அந்த தூய ஸ்தலமே, புனித ஸ்தலமே உங்கள் உடல் தான். ஏன்னு கேட்டால் ஸ்வாந்தஸ்தேன கதாபிருத்தா, உங்களுக்குள்ள கதாபிருத்தா கிருஷ்ணா எப்பயுமே பர்சனலாக இருக்கிறனால உங்களால தான் ஸ்பிரிச்சுவல் பிளேஸே, அதாவது அந்த புண்ணிய க்ஷேத்திரம் சொல்கிறேன், அதுக்கு அந்த சக்தி இருக்கிறதே சாதுக்கள் இருக்கிறனால தான். அதனால தான் நான் தீர்த்தஸ்தலம் போனால் ஜஸ்ட்டு தண்ணி தெளிச்சுட்டு அதெல்லாம் பண்ணால் டெம்பரரியாக அதோ பெனிஃபிட் இருக்கும். ஆனால் உள்ளே இருந்து அழுக்கு எடுக்க முடியாது. ஏன்னா அந்த பிரபுபாத அந்த அந்த நான் இப்போ சொன்ன வேர்ஸுடைய பர்பட்டில் சொல்கிறாரு, அந்த தீர்த்த ஸ்தலத்துக்கு அந்த தீர்த்தம், அந்த பயட்டி எங்கேருந்து கிடைக்கும், அந்த சக்தி, ஸ்பிரிச்சுவல் சக்தி எங்கேருந்து கிடைக்குதுன்னா கிருஷ்ணாவுடைய டிவோட்டீஸ் அங்கே இருக்கிறனால அவங்கக்கிட்ட இருந்தால் அந்த சக்தி அந்த ஸ்தலத்துக்கே வருது. ஸோ அதனால தான் டிவோட்டீஸ் கூட அசோசியேட் பண்ணும். ஸோ பிரபுபாத் இந்த பிரபுபாத் வந்து தீர்த்தி குருவந்தி தீத்தானி இல்லையா. ஸோ தூயமற்ற இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது. அதனால தான் பிரபுபாத் எங்கெல்லாம் போய் டெம்பிள் எஸ்டாப்ளிஷ் பண்ணாடோ அது எல்லாமே தீர்த்த ஸ்தலம் தான். கடைசியாக ஒரு சின்ன பாஸ்ட் டைமோடு முடிச்சிடுறேன். பிரபுபாதோடைய இது வந்து அமெரிக்காவில் இடம் சரியாக தெரில, பட் பிரபுபாத் மார்னிங் வாக் போவார் இல்லையா காலையில். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு டிவோட்டி கேட்குறாரு, ஜெகத் புருஷ பிரபு. அவர் கேட்குறாரு, பிரபுபாத் பாகவத்லேருந்து நிறைய ஸ்லோகாஸ் கோட் பண்ணுறாரு. அப்போ சொல்கிறாரு, அதுக்கப்புறம் பாகவதம் கனெக்ட் பண்ணி சாஸ்திரத்துலேருந்து ஒன்று எடுக்கிறாரு, வேதாவிலேருந்து. சன்னியாசிக்கு வந்து 75% சான்ஸ் ஸ்பிரிச்சுவல் கோலோகத்துக்கு போகிறதுக்கு, பிரம்மச்சாரிக்கு 50% சான்ஸ், வனப்பிரஸ்தாக்கு எவ்வளோன்னு சொல்லலை அந்த டாக் பிரகாரம், கிரகஸ்தாக்கு 25% சான்ஸ் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஜெகத்புருஷ பிரபுக்கு ஷாக் ஆச்சு. எல்லாருமே இவ்வளோ கிரகஸ்தர்கள் இருக்கும் அப்படின்னு பிரம்மச்சாரிக்கு மட்டும்தான் எல்லாமேவா, இல்லை சன்னியாசிக்கு மட்டும்தான் எல்லாமே? அப்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய பேர் கிரகஸ்தாஸில் சர்வ் பண்ணுறாங்களே, அந்த டவுட் வந்துருச்சு, இது ஏதோ பார்ஷியாலிட்டி மாதிரி இருக்கே, சாஸ்திரம் கூட பார்ஷியாலிட்டி சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் அர்த்தம் ஃபுல்லாக புரிஞ்சுக்கல அவர். ஸோ பிரபுபாத் கிட்ட கேட்டப்போ, இப்போ சௌரபாவுக்கு 25% சான்ஸ் தானான்னு கேட்குறாரு. சௌரபா எவ்வளோ பெரிய மகான் டிவோட்டின்னு பார்த்துக்கோங்க. அவர் வந்து ஆர்கிடெக்ட், கட்டடத்தை வடிவமைப்பவர், ஆர்கிடெக்ட், டிசைன் பண்ணுறவர், எவ்வளோ புத்திசாலி.
ஆனால் அவர் தங்குற இடம் எங்கே தெரியுமா? பிரபுபாத் டிசைபிள் தான், ஒரு குடிசை. கிரஸ்தா அவர் ஒரு சின்ன குடிசையில் 4x6 feet ஒரு சின்ன இடத்துல, அந்த குடிசையே சின்னதாக, அதுக்குள்ளே ஒரு சின்ன ரூம் தான் ஆஃபீஸ். ஆமாம், அந்த ஆஃபீஸில் அவர் உட்காந்து மேலே ஒரு ஏதோ கவரிங் போட்டு கவர் பண்ணி இந்த பாலெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அந்த பிளாஸ்டிக் கிரேட்டு, ஸோ அந்த மாதிரி ஏதோ செட்டப்பில் வச்சுட்டு அதில் உக்காந்துட்டு இஸ்கான் டெம்பிளுக்கு டிசைன் போட்டுட்ருக்கார் அவர். எவ்வளோ நேரம் டிசைன்னா என்ன, நம்ம குழந்தைங்கள்லாம் பேப்பர் எடுத்து வரைவாங்களே அந்த மாதிரி இல்லை. ஒரு நாளைக்கு 24 hours 18 மணி நேரம் கிருஷ்ணர் கோயில் கட்டணும், பெஸ்ட்டு டிசைன் வரணும்னு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவர் சௌரபா. 18 hours சர்வீஸ் பண்ணுறவர். 25% தானா சான்ஸ்ன்னு கேட்டாங்க பிரபுபாத் கிட்ட. பிரபுபாத் நடந்துட்டு இருந்தவர் அந்த குச்சியை வச்சு தட்டிட்டு அந்த இடத்துல நிறுத்தி சொல்கிறாரு, சௌரபாவை யார் சொன்னால் அவர் வந்து கிரகஸ்தான்னு, சௌரபா சன்னியாசி அப்படின்னார் பிரபுபாத். எல்லாருக்கும் அவர் கேட்டவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு ஷாக் கூட. அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது, இந்த சன்னியாசி கிரகஸ்தா பிரம்மச்சாரி சொன்னது வந்து குணத்தின் அடிப்படையில். ஸோ கிரகஸ்தாவும் சன்னியாசி தான் ப்ராப்பராக பிஹேவ் பண்ணான், சத்திரியா எல்லாருமே சன்னியாசி தான். ஸோ அல்டிமேட்டாக நம்ம எல்லாம் சன்னியாசி ஆகணும். சன்னியாசம் என்ன, கெட்ட எண்ணத்தை, நான் டிவோஷனல் எண்ணத்தை தியாகம் பண்ணுறக்காக. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். எனி கொஷின்ஸ் இருக்கா? நீங்கள் சொன்னீங்களே டிசிப்ளின், ஒபீடியன்ஸ், அப்புறம் ஓகே ஓகே. இப்போ என்னென்னா வெஸ்டர்ன் கல்ச்சரில், மேற்கத்திய இதில் வந்து டிசிப்ளின் தனி, ஒபீடியன்ஸ் தனி, எஜுகேஷன் தனி. ரீசெண்டாக சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், ஏதோ யூடியூப் சஜஷன் வரும், வெளியே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதில் ஒரு சின்ன பையன் நிக்கோலஸ்ன்ட்டு ஒரு டீனேஜ் பாய்ன்னு நினைக்கிறேன், அவன் ரொம்ப மேடு அந்த பையன். எப்படின்னா ஷூட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஷூட்டிங்னா இந்த ஷூட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. என் பேர் நிக்கோலஸ், எனக்கு இவ்வளோ வயசாகுது, இன்னும் கொஞ்ச நாளில் நான் எவ்வளோ ஃபேமஸ்னு உங்களுக்கு தெரிய வரும், இந்த ஸ்கூலுக்கு போகிறேன், இத்தனை பேரை ஷூட் பண்ண போகிறேன், பாருங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த யூடியூபர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்களா ஒரு ஈவெண்ட்டுக்கு முன்னாடி, அந்த மாதிரி இவரோட ஈவெண்ட்டு சுடுறது. கான்ஷியஸ்னஸ் பாருங்கள் எவ்வளோ. அவர் எஜுகேட்டட், படித்தவர் தான், ஸ்கூலில் படித்தவர் தான், குருக்குலில் படிக்கல, அதனால தான் இப்படி. கிருஷ்ணா கான்ஷியஸ் டிவோட்டி அசோசியேஷனில் படிக்கல, அதனால தான் இப்படி. அதே மாதிரி போய் ஷூட் பண்ணார். ஷூட் பண்ணிவிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அமெரிக்கன் கோர்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படின்னு கேட்டால், நம்ம பண்ணது தப்புன்னு அதை இங்கே வந்து கொஞ்சம் எல்லாம் பேசுவாங்க. நம்ம கோர்ட் சிஸ்டமே அங்கேருந்து வந்தது தானே, வெஸ்டர்ன் இதில் இருந்தானே. அங்கே அந்த விக்டிமுடைய பேரண்ட்ஸும் இருப்பாங்க, யார் இறந்தாரோ அவங்களுடைய பேரண்ட்ஸும் இருப்பாங்க, பையனுடைய அந்த கொலை செஞ்சவருடைய அப்பா அம்மாவும் இருப்பாங்க, ஜட்ஜும் இருப்பாங்க. எல்லோரும் கேள்வி கேட்பாங்க, நீ இப்படி சுட்ட, இவ்வளோ பேரை சுட்ட, இவ்வளோ கொடூரமாக சுட்ட, உனக்கு என்ன கஷ்டமா இல்லையா, மனசு கஷ்டமா இல்லையான்னு கேட்டால் அந்த பையன் சிரிக்கிறான். சிரிச்சிட்டு நிறைய கெட்ட வார்த்தை சொல்கிறான். ஜட்ஜே கெட்ட வார்த்தையில், அது வீடியோலாம் இருக்குது, சொல்கிறான். அப்புறம் அந்த இறந்து போனவங்களோட அப்பா சொல்கிறாங்க, நீ இவ்வளோ கொடூர, நீ வந்து சாதாரணமாக இறக்கக்கூடாது, நீ டார்ச்சரில் தான் சாகணும், எப்படி எனக்கு இவ்வளோ லாஸ் ஆச்சு, நீ எப்படி தருவேன், என் பையனே போயிட்டான் அப்படின்னு அப்பையும் அவன் சிரிக்கிறான், இங்கே ஜோக் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஜட்ஜு ஒரு தீர்ப்பு சொல்கிறாரு, ஆல்கஹாலிசம் அவ்வளோ அதிகம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில். கருவில் குழந்தை இருக்கும்போதே சில பேரண்ட்ஸ் அம்மா வந்து தண்ணி ஆல்கஹால் எடுப்பாங்க. அந்த ஆல்கஹால் எடுத்தால் நம்மளுக்கே கலங்குதுன்னா குழந்தையோட மூளை எப்படி இருக்கும், ரைட்டு ராங் எதுவுமே தெரியாத அளவுக்கு. போதை எடுத்தவங்களுக்கு தானே உடம்புல அடிபட்டால் கூட, ஒன்ஸ் நான் பார்த்துருக்கேன், தண்ணி அடித்து வண்டி ஓட்டி ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்து கிடக்குறான், உடம்பெல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு, ரத்தம் கொட்டுது, அவங்களுக்கு தெரியல. ஏன்னா ஸோ ரைட்டு ராங் எதுன்னு கூட தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு. ஸோ அந்த ஜட்ஜு சொல்கிறாங்க, இந்த தண்ணி ஆல்கஹால் எடுத்தனால தான் இந்த மாதிரி குழந்தைகள்லாம் சொசைட்டிக்கு வராங்க. கொஞ்சம் சிரிக்கிறான், கெட்ட வார்த்தையில் திட்டுற 30-50 பேரை சுட்டு கொண்டுட்டு. ஸோ இவங்கெல்லாம் ஸ்கூலில் படித்தவங்க தான். ஸோ ஸ்கூலில் டிசிப்ளின் தனி, ஒபீடியன்ஸ் தனி, எஜுகேஷன் தனின்னு இருக்கிறது ஒரு சிஸ்டம். நம்ம வேதிக் சிஸ்டம் இது எல்லாமே ஃபஸ்ட்டு டிசிப்ளின், அப்புறம்தான் ஸ்கில். ஃபஸ்ட்டு கேரக்டர், அப்புறம் தான் ஸ்கில். அதனால தான் பிராமணனுக்கு தான் டீச் பண்ணுங்கிறது கேஸ்ட் பிராமின்ஸ் கிடையாது. அது நம்ம தப்பாக புரிஞ்சிட்டோம். இந்த சில ஆச்சாரியர்களை சொல்கிறது, பரசுராமர் சத்திரியாவுக்கு தான், பிராமணாவுக்கு தான் டீச் பண்ணுவேன் இருந்தார். கருணா சத்திரியான்னு தெரிஞ்சதும் கோவம் வந்துருச்சு. ஏன்
பிராமணனா யார்? குணத்தால் பிராமணனா ஒருத்தர் இருக்காரா? ஸோ எதுக்கு நாலேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட, கன் கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட அந்த கன்று போலீஸ் கொடுக்கணுமா திருடனுக்கு கொடுக்கணுமான்னு நம்ம சாஸ்திரம் பார்க்கும். ஸோ பாகவதம் படித்தா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனால தான் கிருஷ்ணாவை சர்வ் பண்ணுறவங்க, ஒரு வேர்ஸ் இருக்கு இல்லையா, கிருஷ்ணாவுக்கு சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து டெமிகாட்ஸுடைய சர்வைர் குணை சத்திர சமாசத்தே சுராக, தேவர்களுக்கு என்ன நல்ல குணம் இருக்கோ அது எல்லாமே டிவோட்டிஸ்க்கு வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதனால தான் நஷ்டப்பிராயிஷ்டு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா இல்லையா, அபத்ரெல்லாம் போயிடும். ஸோ கேரக்டர் கூட நம்மளுக்கு வந்து ஸ்கில் நாலேஜும் கிடைக்கும். ஏன் கொடுக்கல? இதுதான் ரீசன், கேரக்டர் இல்லை. ஸோ இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லார் கையிலையும் கன் கொடுத்துட்டா அப்புறம் பிஹேவியரும் சரியில்லை, தண்ணி அடிக்கிறது, எல்லா ரெகுலேட்டிவ் பிரின்சிபலையும் பிரேக் பண்ணுறது, சொசைட்டி ஹாப்பியாக இருக்கணும். ஆனால் போலீஸு அவங்க சிஸ்டம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன யூஸு? இவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுட்டு என்ன நாலேஜ் கொடுக்கணுமோ அது கொடுக்காம இவ்வளோ சிஸ்டம் ஸ்ட்ராங்காக வச்சு என்ன யூஸ்? ஸோ கிருஷ்ணா கான்ஷியஸில் பாகவதம் படித்து பகவத்கீதா படித்து சேன் பண்ணி அசோசியேட் பண்ணியிருந்தால் என்டையர் வேர்ல்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். யார் வந்தாலும் எப்படி ஐரன் ராடை நெருப்பில் வச்சா அது தீ ஆகுமோ அதே மாதிரி கேரண்டி. ஆனால் எவ்வளோ ப்ராப்பராக பண்ணுறோங்கிறது பொறுத்து இருக்குது. ஜஸ்ட் சாண்டிங் பண்ணி பாதி கேட்டு பாதி மனசு எங்கேயோ இருந்தால் அப்படி இருந்தால் அவ்வளோ எஃபெக்ட் தெரியாது. ஃபுல்லாக சொன்ன மாதிரி அபத்ரா ஃபுல்லாக போகணுன்னா நம்ம சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி சொல்லியிருக்கோ அப்படி சாண்ட் அண்ட் ஹியர்னால் சாண்ட் பண்ணி கேட்கணும், எவ்வளோ கேட்க முடியுதோ கேட்கணும். ஸ்லோவாக அதை 108 ஒரு மாலை ஃபுல்லாக கேட்குற மாதிரி அந்த லெவல் கொண்டு வரணும். இந்த ஃபுல் கிளாஸே அதை பற்றி தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்லேருந்து. சந்நியாசம்னா என்ன கிருஷ்ணாவை தெளிவாக சொல்கிறாரு. அதாவது அதுக்காக நம்ம சன்னியாசியே இல்லை அந்த சந்நியாசங்கிற விஷயத்தை தப்பாக பேசணுன்னு கிடையாது. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஒரு சோல் அந்த ஸ்டேஜ், அதுவும் கலியுகத்தில் சந்நியாசம் மறுக்கப்பட்டிருக்கு. பிரம்மவைரத்த புராணம் படி அஸ்வமேதம் கவாலம்பம் சந்நியாசம் பல பைத்திருக்கம் தேவரேன சுதோத்பத்தியும் களவு பஞ்ச விவர்ஜேத், 5 விஷயத்தை விடணும். அதில் முக்கியமான விஷயம் சந்நியாசம். ஏன்னா நிறைய போலி சன்னியாசி கலியுகத்தில் இருப்பாங்கன்னு தெரியும். அந்த புத்தர் எப்படி சொன்னார், வேதமே கிடையாது நீ விடு, ஏன்னா வேதத்தை யூஸ் பண்ணி தப்பு பண்ணுறவங்களுக்கு உடனே திருத்த முடியாது, நீ அந்த பக்கம் வெய் வேதத்தை அப்படின்னு சொன்ன மாதிரி சந்நியாசத்தை அந்த பக்கம் வெய். எது இந்த எக்ஸ்டர்னலாக எடுக்கிறோம் இல்லையா. ஆனால் ஒரு சில சோல்ஸ்னால் உண்மையாக அது எடுக்க முடியும். பட் அல்டிமேட்டாக உள்ளுக்குள்ளே சந்நியாசம் பில்டாகிருக்காங்கிறது தான் முக்கியம். இறக்கும்போ கிருஷ்ணாவை நினைக்கணும், அதுதான் சந்நியாசம். அது பெரிய சேலஞ்ச். ஏன்னா சிம்பிள் இறப்பு நம்ம டெய்லி லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. என்னது அது? தூக்கம். ஸோ தூங்கும்போதே நம்ம என்ன தாட்ஸ் வருங்கிறது அந்த டே ஃபுல்லாக என்ன பண்ணுறோமோ அந்த தாட் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ பூர்வ ஜென்மத்தில் அந்த தாட் தான் வரும். ஃப்ரெஷ்ஷாக எதுவும் வராது. இல்லை ஒரே ஒரு ஆக்டிவிட்டி அந்த 24 மணி நேரத்தில் ஏதோ அரை மணி நேரம் கிருஷ்ணா கான்ஷியஸ் பண்ணேன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் அந்த தாட் வரும். பட் அந்த லெவலில் நம்ம பண்ண கிடையாது, அந்த சுத்தமான நிலையில் நம்ம பண்ண கிடையாது, அந்த தாட் வராது. ஸோ இப்போ என்ன பயிற்சி பண்ணுறீங்களோ அதுதான் வரும். ஸோ அதுதான் சந்நியாசம். அந்த ஸ்டேஜுக்கு வர வேண்டியது, அந்த நிலைக்கு போகிறக்காக தான் பிரபுபாத் இவ்வளோ கொடுத்துருக்காரு. இவ்வளோ இல்லைன்னா நம்ம ட்ரை கிராஸ் மாதிரி இருந்தால், இல்லை ட்ரை புல்லு மாதிரி இருந்தால் நம்ம டக்குன்னு ஃபயர் பிடிச்சிக்குவோம் இல்லையா. அப்படி இல்லைங்கிறனால தான் நிறைய இருக்குது. வேறு ஏதாவது புரிஞ்சுதுங்களா? நீங்கள் கை தூக்குனீங்க. ஓகே முடிச்சுக்கலாம். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.